ஆர்ஜி கோலிங்குடன் ஒரு புகழ்பெற்ற ஒரு மேற்கோள் இருக்கிறது. மனிதன் எதையும் செய்யக்கூடியவன் என்பதை எப்படி அறிய முடியுமானால் அவன் இதற்கு முன்னால் என்னென்ன செய்திருக்கிறோம் என பார்த்தால்தான் முடியும். அவன் எதையும் செய்யக்கூடியவன் தான் என்பதற்கான சான்று அவன் இதற்கு முன்னால் என்னென்னலாம் செய்திருக்கிறான் என்பதுதான். ஆக வரலாற்றின் வெளிச்சத்தில் மட்டும்தான் அந்த ஒரு சின்ன கீற்று தென்பட்டு விடாதா? மனிதன் எவ்வளவோ கீழ்மைகளை செய்திருக்கலாம். 2ஆம் உலக போர் நடந்திருக்கிறது, அதற்கு பிறகு கம்யூனிச வார் நடந்திருக்கிறது, கோல்டு வார் நடந்திருக்கிறது. இப்படி என்னென்னமோ ஒரு தனி மனிதனை அலைக்கழிப்ப செயல்கள் நடந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சின்ன கீற்று, ஒரு சின்ன வெளிச்சம் தென்பட்டு விடாதா என்பதற்காக தான் அவர் வரலாற்றை மீளாய்வு செய்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, அமெரிக்க எழுத்தாளர் டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ் கென்யன் கல்லூரிக்கு உரையாற்ற செல்கிறார். அந்த பேருரையின் தலைப்பு திஸ் இஸ் வாட்டர். அவர் ஒரு கதையை சொல்லி தன்னுடைய உரையை தொடங்குகிறார். ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய மீன் 2 மீன் குஞ்சுகளை சந்திக்கிறது, கடலில் சந்திக்கிறது. அந்த பெரிய மீன் குஞ்சுகளை பார்த்து கேட்கிறது, தண்ணீர் எப்படி இருக்கிறது? நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்களே, தண்ணீர் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறது. அதற்கு அந்த 2 மீன் குஞ்சுகளும் தண்ணீர் என்றால் என்ன என்று கேட்கின்றன. இந்த கதையை சொல்லி டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ் தன்னுடைய உரையை தொடங்குகிறார். எதற்காக இப்படி சொல்கிறார் என பார்க்கலாம். நமக்கு எதற்காக இலக்கிய வாசிப்பு தேவை? அடிப்படை விஷயம், எந்த ஒரு கலையுமே நம்முடைய நுண்ணுணர்வை தீண்டுவதாக அமைய வேண்டும். நம்முடைய சிந்தனை முறையை மாற்றுவதாக அது அமைய வேண்டும். நம்முடைய சிந்தனையை அது பயிற்றுவிக்க வேண்டும். அசலான சிந்தனையை தோற்றுவிக்க வேண்டும். இதுதான் கலைகளின் அடிப்படை விதிகள். அப்படி சிந்தனையை தோற்றுவிக்க வேண்டுமானால் நாம் புதிதாக எக்ஸ்ப்ளோர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். புதிதாக நம்மை மேம்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் நம்முடைய சிந்தனை முறையில் மாறுதல் ஏற்படும், மேம்படுதலும் நிகழும். அதற்காகத்தான் உள்ளூர் இலக்கியத்தை மட்டும் வாசிக்காமல் உலக அளவில் அமெரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற பல்வேறு பரந்தப்பட்ட பரப்புகளில் என்ன நிகழ்கிறது என்று நாம் கண்டறிய வேண்டியிருக்கிறது. உள்ளூரை மட்டுமே வாசித்து கொண்டிருந்தால் நம்முடைய சிந்தனை முறை அந்த இளம் மீன் குஞ்சுகளைப் போலவே தேங்கி இருக்கும். தண்ணீர் என்றால் என்ன என்றே நமக்கு தெரியாது. எங்கிருந்தோ போய் கழிமுகத்தை கண்டடையும் போதுதான் பழைய மீனை போல புதிய பரப்புகளை நம்மால் கண்டடைய முடிகிறது. அதனால்தான் இன்றைக்கு சமகால அமெரிக்க இலக்கியம் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன். இன்றைய அமெரிக்க இலக்கியம் எப்படி இருக்கிறது என்று அறியும் முன் அது பழைய காலத்தில் எப்படி இருந்தது என பார்க்க வேண்டியிருக்கிறது. நமக்கு சில அமெரிக்க எழுத்தாளர்களின் பெயர்கள் பரிச்சயமாக தெரியும். உதாரணத்துக்கு ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, ஜான் ஸ்டெயின்பர்க் அல்லது மோபி டிக் எழுதியவர். இப்படி சில நாவல்கள் தெரியும், சில எழுத்தாளர்களை பரிச்சயமாக தெரியும். அவர்களுக்கும் சமகால அமெரிக்க இலக்கியத்துக்கும் என்ன வேறுபாடு? அன்றைய அமெரிக்க எழுத்தாளர்கள் தொழில் புரட்சிக்கு பிறகு, ஒரு பிரிண்டிங் பிரஸ் பரவலானதுக்கு பிறகு வந்த அமெரிக்க எழுத்தாளர்கள் தங்களுடைய சமகாலத்தை மட்டுமே எழுதினார்கள், அல்லது குறைந்தபட்சம் 20-30 ஆண்டுகளுக்கு முந்தைய சமூகத்தை தங்களுடைய எழுத்துக்களில் பிரதிபலித்தார்கள். இப்பொழுது ஜான் ஸ்டெயின்பர்க் எழுதிய கதையை எடுத்துக்கொண்டுமானால் அது அவருடைய சமகாலத்தில் இருந்து 20-30 ஆண்டுகள் முன்னோக்கி மட்டுமே அமைந்திருக்கும், அல்லது 2ஆம் உலகப் போரை பற்றியதாக இருக்கும், ஒரு திமிங்கல வேட்டையை பற்றியதாக இருக்கும். இப்படி அந்த காலத்து எழுத்தாளர்கள் அவருடைய சமகாலத்தை பற்றி மட்டுமே எழுதினார்கள், அல்லது முந்தைய தலைமுறையை பற்றி எழுதினார்கள். அதற்கு அடுத்து வந்த அமெரிக்க இலக்கியம், ஜாக் கெரோக் பாணி எழுத்துக்கள் வர ஆரம்பித்தன. ஒரு புதிய அலை 1950s தோன்ற ஆரம்பித்தது. அவர்கள் என்ன எழுதினார்கள் என்றால், அன்றைய தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு, அன்றைய ஹிப்பி தலைமுறை எப்படி சிந்தித்தது, அவர்களுடைய ஆங்ஸ்ட் என்ன என்று சிந்தித்தார்கள். இந்த தனி மனிதனின் அழகு உலகத்தோடும் சமூகத்தோடும் எப்படி பொருந்தி இயங்குகிறது என்று எழுதினார்கள். அவருடைய பார்வையும் கிட்டத்தட்ட சமகால மனிதன் எப்படி இயங்குகிறான், அவன் இந்த உலகோடு எப்படி பொருந்தி போகிறான், 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய வெறுமையை எப்படி அவன் சந்திக்கிறான் என்றுதான் எழுதினார்கள். அல்லது கொஞ்சம் தள்ளி போனால் அவன் இந்த சமூகத்தோடு முரண்படும் இடங்கள் என்ன, ஒரு தனி மனிதனாக இந்த சமூகத்துடன் அவன் எப்படி முட்டி மோதுகிறான் என்று எழுதினார்கள். 1980களில் டிஸ்டோப்பிய வகை ஆக்கங்கள் வெளிவர தொடங்கின. போஸ்ட் அப்போகாலிப்டிக் வகை ஆக்கங்கள் வந்தன. அதாவது உலகம் அழியுமானால் அது எப்படி அழியும் என்று சிந்தித்தார்கள். அறிவியல் ஆக்கங்கள் வெளியாகின. சயின்ஸ் ஃபிக்ஷன் வகையரா, த்ரில்லர் வகையரா, கிரைம் வகையரா போன்ற நாவல்கள் வெளியாக ஆரம்பித்தன. இப்படி ஒரு சமகாலத்தை மட்டுமே எழுதி வந்த அமெரிக்க இலக்கியம் தற்போதைய 2000க்கு பிறகு 21ஆம் நூற்றாண்டில் எப்படி எழுதுகிறது என பார்த்தால்
அவர்கள் 2 நூற்றாண்டுகளுக்கு முன் சென்று விட்டார்கள். அடிமை முறை எப்படி இருந்தது, ஒரு சிவில் வார் எப்படி நிகழ்ந்தது, ஒரு டயாஸ்பரா எப்படி ஆபரேட் ஆகிறது என்று இப்போது எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேடல் வரலாறு சார்ந்ததாக விரிவடைந்திருக்கிறது. எழுத வந்த புதிதிலும் 1950களிலும் தனி மனிதனை பற்றி மட்டும், அன்றைய சமகாலத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்த அமெரிக்க இலக்கிய உலகம் இப்போதுதான் வரலாறு எப்படி ஆராய்கிறது, வரலாறு எப்படி செயல்படுகிறது, அது இன்றைய தலைமுறையில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை செலுத்துகிறது என்று ஒரு பெரிய கேன்வாஸில் எழுத தொடங்கியிருக்கிறார்கள். 2000க்கு பிறகு வந்த அமெரிக்க நாவல்கள் எல்லாவற்றையும் பார்த்தோமானால் அதில் சிறந்த படைப்புகள் எல்லாமே பல்குரல் தன்மை வாய்ந்தவையாக இருக்கின்றன. உதாரணத்துக்கு டொமினிகாவில் இருந்து ஒரு மனிதன் அகதியாக அமெரிக்காவில் எப்படி செட்டில் ஆகிறான் என்று எழுதுகிறார்கள். அவனுடைய தலைமுறை கதை எப்படி விரிவடைந்திருக்கிறது என குறிப்பிடுகிறார்கள். டேவிட் ஃபாஸ்டர் வேலஸுமே இன்ஃபைனைட் ஜஸ்ட் என்ற கதையை எடுத்துக்கொண்டுமானால் அது பெரிய வரலாறைத்தான் சொல்கிறது. அவருடைய உளவியல் சிக்கல்களையும் சேர்த்து ஒரு அமெரிக்க வரலாறு என்ற சித்திரத்தை தான் அளிக்க முயல்கிறது. இப்படி எல்லா கதைகளையுமே தற்போது அமெரிக்க இலக்கியத்தில் வரலாற்றை நோக்கிய பார்வையாக ஒரு திரும்புதலாக இருக்கிறது. எதனால் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? தனி மனிதனை பற்றி மட்டும் சிந்தித்தவர்கள், சமகால மனிதனுடைய வெறுமை, அவனுடைய கோபம், ஆற்றாமை போன்றவற்றை மட்டுமே எழுதி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஒரு 200 நூற்றாண்டு காலம் பின்னோக்கி பாய்ந்து ஒரு அடிமை முறையை பற்றி, அன்றைய அகதி வாழ்க்கையை பற்றி, அது எப்படியெல்லாம் பாதிப்பை செலுத்தியிருக்கிறது ஒரு அமெரிக்க சமூகத்தில் என்பதை பற்றி ஏன் எழுதுகிறார்கள்? முன்னால் குடும்ப சிதைவு பற்றியும் நுகர்வு பெருக்கம் பற்றியும் மட்டுமே எழுதி கொண்டிருந்தவர்கள் இன்று அறிவு தேடல் பற்றியும் வரலாற்றின் வெளிச்சத்தில் இன்றைய சமகாலம் எப்படி இயங்குகிறது என்பது பற்றியும் எழுத தொடங்கியிருக்கிறார்கள். இந்த மாற்றம் எதனால் வந்திருக்கிறது? ஏனென்றால் நாம் சிந்திக்கும் முறையில் மாற்றம் வேண்டுமானால் நம்முடைய வரலாறு என்ன என்கிற பார்வை அவசியமாகிறது. ஆர்ஜி கோலிங்குடன் ஒரு புகழ்பெற்ற ஒரு மேற்கோள் இருக்கிறது. மனிதன் எதையும் செய்யக்கூடியவன் என்பதை எப்படி அறிய முடியுமானால் அவன் இதற்கு முன்னால் என்னென்ன செய்திருக்கிறோம் என பார்த்தால்தான் முடியும். அவன் எதையும் செய்யக்கூடியவன் தான் என்பதற்கான சான்று அவன் இதற்கு முன்னால் என்னென்னலாம் செய்திருக்கிறான் என்பதுதான். ஆக வரலாற்றின் வெளிச்சத்தில் மட்டும்தான் அந்த ஒரு சின்ன கீற்று தென்பட்டு விடாதா? மனிதன் எவ்வளவோ கீழ்மைகளை செய்திருக்கலாம். 2ஆம் உலகப் போர் நடந்திருக்கிறது, அதற்கு பிறகு கம்யூனிச வார் நடந்திருக்கிறது, கோல்டு வார் நடந்திருக்கிறது, இப்படி என்னென்னமோ ஒரு தனி மனிதனை அலைக்கழிப்ப செயல்கள் நடந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சின்ன கீற்று, ஒரு சின்ன வெளிச்சம் தென்பட்டு விடாதா என்பதற்காக தான் அவர் வரலாற்றை மீளாய்வு செய்கிறார்கள். அதிலிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய சிந்தனையை மாற்றி அமைக்க முடியுமா? இன்னும் மனிதனை, சமகால அமெரிக்கனை அல்லது உலகத்தை இன்னும் மேம்பட செய்ய முடியுமா என பார்க்கிறார்கள். ஒரு சிந்தனை முறையில் மாற்றம் வர வேண்டுமானால் அறிவு தேடலும் அறிவு மீதான மயக்கமும் அவசியமாகிறது. அப்படி அறிவு மீதான மயக்கம் வர வேண்டுமானால் நாம் அறிவை பரந்த வாசிப்பில், ஒரு பரந்த ஸ்கோப்பில் வைத்து தேட வேண்டியிருக்கிறது. அப்படி தேட வேண்டுமானால் நாம் வரலாற்றுக்கு தான் செல்ல வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் இயல்பாகவே பல்வேறு தரப்பட்ட மனிதர்களின் மனம் எப்படி இயங்கியது, அது எப்படியெல்லாம் வினையாற்றியது, அதனுடைய பாதிப்புகள் என்ன, அதனுடைய சமகால தாக்கம் என்ன என்பது வரை நம்மால் கொண்டு செல்ல முடியும். அதனால்தான் இப்போது ஒரு உதாரணத்திற்கு அண்டர்கிரவுண்ட் ரயில் ரோட் என்ற ஒரு நாவல் இருக்கிறது. அது 200 ஆண்டுகளுக்கு முந்தைய அடிமை முறை எப்படி இருந்தது என விவரிக்கிறது. அடுத்தது ரோட் என்ற ஒரு நாவல் இருக்கிறது. அது போஸ்ட் அப்போகாலிப்டிக் உலகத்தில் அமெரிக்கா எப்படி செயல்படும் என காட்டுகிறது. இதற்கு எல்லாமே அதனுடைய வரலாறு தான் பின்னணியாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்படி வரலாறை அறியும் போதுதான் நம்முடைய சிந்தனை முறையில் மாற்றம் கொண்டு வர முடியும். எதற்காக சிந்தனையில் மாற்றம்? நாம் இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அல்லது வாசிக்கிறோம் என்றால் அதை நம்முடைய அனுபவ பின்புலத்தில் மட்டுமே நாம் சிந்திப்போம். எந்த ஒரு அனுபவம் ஆனாலும் சரி, அவருடைய சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ், அதனுடைய மைய புள்ளி நமது மனமாக மட்டும்தான் இருக்கும். அது நம்முடைய அனுபவமாக ஆகும் போதும் நம்முடைய சிந்தனை முறையும் நம்மை சுற்றியே இருக்கிறது. அப்படி நாம் தான் ஒரு விஷயத்தின் குவி மையமாக, எந்த ஒரு அனுபவத்தின் குவி மையமாகவும் நாம் மட்டுமே இருக்கிறோம் என்றால் அது ஒரு பிழையான சிந்தனை முறையாக ஆகிறது. ஏனென்றால் நாம் அந்த வட்டத்தை விட்டு வெளியேறும் போதுதான் நம்மை சுற்றி காண ஆரம்பிக்கிறோம். ஒரு பாரடைம் ஷிஃப்ட், ஒரு பெர்ஸ்பெக்டிவில், ஒரு கண்ணோட்டத்தில் அதன் மாற்றம் தேவையாகிறது. ஆக ஒரு அனுபவ புள்ளியில் நம்மை மையமாக வைத்து சிந்திக்காமல் ஒரு பெரிய வரலாற்று பின்புலத்தில், ஒரு பரந்தப்பட்ட வாசிப்பின் பின்புலத்தில் பார்க்கும்போதுதான் நம்முடைய அனுபவம் இன்னும் விரிவடைகிறது, நம்முடைய சிந்தனை முறையும் மாறுகிறது. நாம் ஒரு விஸ்டமை தேடி போகிறோம் என்றால் அந்த விஸ்டம் நம்முடைய அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதாக அல்லாமல் உண்மையிலே உள்ளார்ந்த தேடல் கொண்டதாக மாற வேண்டுமானால் நம்முடைய கண்ணோட்டத்தில் அந்த மாற்றம் தேவைப்படுகிறது.
அந்த மாற்றத்தை முன்னர் சொன்ன கதையைப் போல ஒரு மீன் குஞ்சாக தண்ணீர் என்னவென்றே தெரியாமல் இருப்பதை விட இந்த உலகம் எவ்வளவு பறந்து விரிந்துபட்டது என்று அறிய வேண்டும். அதற்குத்தான் உள்ளூர் இலக்கியத்தை மட்டுமல்லாமல் சமகால உலக இலக்கியத்தையும் வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்தால் மட்டும்தான் நம்முடைய சிந்தனை திறன் எவ்வளவு சுருங்கி இருக்கிறது, எவ்வளவு வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது என்று நாம் அறிய முடியும். அப்படி அறிந்தால் மட்டும்தான், அப்படி விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் மட்டும்தான் அந்த விழிப்புணர்ச்சியுடன் நாம் மற்றதை ஆராய முடியும். இந்த உரையின் சாராம்சமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், நாம் அக்கௌண்டபிலிட்டியோடும் விழிப்புணர்ச்சியோடும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு சிந்தனை முறையில் மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் தேவையானால் நாம் எல்லாவற்றையும் பரந்த வாசிப்புக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்த வேண்டும். நன்றி.